channel. நம்ம இந்த வீடியோல எது பத்தி பார்க்க போறோம்னா ரொம்ப நாளாச்சு நான் அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு நான் அவன்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு நான் அங்க போய் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ரொம்ப நாளாச்சு அப்படினு சொல்லுவோம்ல இது யூஸ் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல நான் அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் பீன் a long time. ஓகே, ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றதுக்கு இட்ஸ் பீன் a long time. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வந்து இட்ஸ்ங்கிறது இட் ஹாஸ். சரியா, இந்த இட் ஹாஸ் தான் நம்ம ஷார்ட்டா இட்ஸ் பீன் a long time. அடுத்து since கூட ஒரு since வரும். அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்க்கு அடுத்து verb. அந்த verb வந்து V2 past formல இருக்கும். சரியா, அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இப்போ இந்த ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றோம்ல அதுக்கு தான் a long time யூஸ் பண்றோம். இது பல மாசங்கள் ஆகுது, பல வருஷங்கள் ஆகுது, இந்த மாதிரி பல நாட்கள் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். அது வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இப்போ ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் பீன் a long time பிளஸ் since வரும். அடுத்து சப்ஜெக்ட், அடுத்த verb V2 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நான் அங்க போய் ரொம்ப நாளாச்சு. இது எப்படி சொல்லலாம்? நான் அங்க போய் ரொம்ப நாளாச்சு. அப்போ ஒரு விஷயத்தை பண்ணி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் பீன் a long time. எழுதிட்டு அடுத்து என்ன வரணும்? since அப்படியே எழுதணும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் என்னங்க? நான்னா ஐ. அடுத்து verb எது? அங்க போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அதோட past went. ஓகே, இது வந்து verb V2 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து அங்கன்னா there. ஓகே, நான் அங்க போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் a long time since I went there. ஓகே, இட்ஸ் பீன் a long time since I went there. இது நான் அங்க போயின்னு இருக்குல்ல, இல்ல சப்ஜெக்ட் நான் இருக்கு. இது அவன் அங்க போய் ரொம்ப நாளாச்சு. இதுல அவன் அப்படின்னா இங்க சப்ஜெக்ட் என்ன மாறும்? இட்ஸ் பீன் a long time. இங்க எல்லாம் சேஞ்சே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இட்ஸ் பீன் a long time since. இங்க சப்ஜெக்ட் இருக்க இடத்துல அவன் அப்படின்னா he. ஓகே, he went there. ஓகே, சப்ஜெக்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதுல ஒரு நேம் வந்து நீங்க வைக்கிறீங்கன்னா இப்போ ராமு அங்க போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் a long time since ராமு went there. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. இது எப்படி சொல்லலாம்? இதேதான். இட்ஸ் பீன் a long time. It's been a long time. அடுத்து since போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் என்ன? நான்னா I. அடுத்து verb எது? இங்க வந்து நான் இங்க வந்து வரக்கூடிய செயல் நடக்கு. வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. அதோட past came. இல்லனா arrivedன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இங்கேனா here. அங்கே அப்படின்னா there, இங்கேனா here. ஓகே, அப்போ நான் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் பீன் a long time since I came here. ஓகே, இட்ஸ் பீன் a long time since I came here. நெக்ஸ்ட், நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்றது? இப்போ ரொம்ப நாளாச்சு. இட்ஸ் been a long time. அடுத்து since போட்டுட்டு சப்ஜெக்ட் என்ன? நான்னா I. அடுத்து verb இந்த மாதிரி சாப்பிட்டு
சாப்பிடக்கூடிய செயல், சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட past ate. அடுத்து இந்த மாதிரி, இப்படி அப்படின்னு சொன்னா like this. ஓகே, ஓ நான் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? It's been a long time since I ate like this. Okay, it's been a long time since I ate like this. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நம்ம क्वेश्चन கேக்குறோம். நீ வந்து நம்ம வந்து யாரையாவது வெயிட் பண்ண சொல்லிருப்போம் தானே. வெயிட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ அப்படின்னு சொல்லுவோம் தானே. நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு क्वेश्चन கேக்குறோம். இங்க பாருங்க, இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க நேரமாச்சு, ரெண்டுமே. இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே சேம் தான். ஓகே, அப்ப சேமா தான் இருக்கும். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாத்துக்குமே இதேதான் a long time. அப்போ இது எப்படி கேக்குறது? क्वेश्चन கேட்கும் போது எப்படி மாறும்னா, இங்க வந்து நம்ம சாதாரணமா சென்டென்ஸ் மேக் பண்ற நேரம் அந்த eat has அததான் eats ன்னு எழுதிருக்கோம். இதே क्वेश्चन கேட்கும் போது the has it, the hasங்கிறது ஃபர்ஸ்ட் வரும், has, அடுத்து செகண்ட் இந்த eat வரும். ஓகே, क्वेश्चन கேட்கும் போது சேஞ்ச் ஆகும். அப்போ has it, அடுத்து been, அத அப்படியே எழுதணும். மற்றபடி எல்லாமே சேமா தான் வரும். ரொம்ப நேரமாச்சா, அந்த ரொம்ப நேரமாச்சா அதுக்கு a long time போட்டுடலாம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? since வரும். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ, நீனா யூ. அடுத்து verb. verb என்ன? வந்து, நீ வந்து, வரக்கூடிய செயல். வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past என்னது? came. ஓகே, அப்போ நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? has it been a long time since you came? ஓகே, has it been a long time since you came? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு, இதுலதான் சேஞ்ச் ஆகும். பாருங்க, 3 மணி நேரம், அந்த டைம் டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்கெல்லாம் சேம் இதுதான், a long time யூஸ் பண்ண போதும். ஆனா இங்க 3 மணி நேரம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி சொல்லும் போது இங்க இந்த டைம் டியூரேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, மற்றபடி சேமா தான் இருக்கும். இந்த லாங் டைம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த டைம் கொண்டு சேர்க்கணும். அப்ப பாப்போமா எப்படின்னு? ஃபர்ஸ்ட் இட்ஸ் பீன், அதுதான் இந்த இட்ஸ் பீன் a long time. இதுக்கு வந்து பொதுவாவே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம், ஒரு செயல் நடந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, ஆச்சு, ஆகுது அப்படின்னு சொல்ற இடத்துல. ஓகே, அப்பதான் அந்த ஆச்சு, ஆகிறது, ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசுவோம். அப்போ நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு, ஒரு செயல் நடந்து இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப இட்ஸ் பீன், இங்க என்ன வரணும்? இதுதான் டைம் டியூரேஷன், இதுலதான் சேஞ்ச் ஆகும். a long time, அதுக்கு பதில் 3 மணி நேரம். அப்ப என்ன எழுதணும்? 3 hours. ஓகே, இட்ஸ் பீன் 3 hours. அதுக்கு அப்புறம் since போடணும். அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான், நான்னா I. அதுக்கு அடுத்து verb. verb என்ன? வந்து, வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come, அதோட past came. ஓகே, அப்போ நான் வந்து 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பீன் 3 hours since I came. It's been 3 hours since I came. Okay. Next, நான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. கரெக்டா 3 மணி நேரம் இல்ல, கிட்டத்தட்ட. அப்படின்னா இப்போ ஒரு 2:30, 2:45, 2:50 இந்த இதுல இருக்கும் டைம். ஓகே, அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆக போகுது, இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? பாருங்க, it's been, அடுத்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம். இங்க 3 மணி நேரம் சொல்லும்போது 3 hours. கிட்டத்தட்ட 3 மணி நேரம்னா ஆல்மோஸ்ட் 3 hours. ஓகே, ஆல்மோஸ்ட் 3 hours. அடுத்து since. சப்ஜெக்ட் என்ன? I. அடுத்து வந்து, verb came. ஓகே, அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? It's been almost 3 hours since I came. Okay, it's been almost 3 hours since I came. Okay, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நம்ம கேட்போம்ல, நீ
வந்து நீ ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் கேட்போம் தானே. அப்போ நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. எவ்வளவு நாள் அப்படின்னா how long போட்டுறணும். ஓகே, how long. அடுத்து என்ன வரணும், இங்க வந்து क्वेश्चनா கேட்கும் போது has it மாறும் தானே. has it கூட been சேர்க்கணும். a long time வராது சரியா. அது ரொம்ப நாள் ரொம்ப நேரம் அந்த மாதிரி சொல்லும்போது a long time யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எவ்வளவு நாள் ஆச்சு, அந்த எவ்வளவு நாள் how long has it been. அடுத்து since சப்ஜெக்ட் என்ன நீ, நீனா you. அடுத்து வந்து அதுக்கு கேமே போட்டுருவோம் தானே. ஓகே, அப்போ நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம், how long has it been since you came. ஓகே, how long has it been since you came. ஓகே, நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேக்குறது. இதே இது நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், நீ வந்து எவ்வளவு நேரமாச்சு. எவ்வளவு நேரமாச்சுன்னு கேட்கும்போது நாளாச்சு, இங்க நேரமாச்சுன்னு கேட்கும் போதோ சேம் இதேதான். எவ்வளவு நாளாச்சு எவ்வளவு நேரமாச்சு அதுக்கு நம்ம அந்த how long யூஸ் பண்ணி பேசலாம். how long has it been since you came. ஓகே, how long has it been since you came. ஓகே, ரெண்டுக்குமே சேம் இதுதான். இதே இது ஒரு ஸ்பெசிபிக்கா எத்தனை நாட்கள் ஆகிறது, ஒரு விஷயம் நடந்து எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு கேட்போம் தானே. நீ வந்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு எல்லாம் கேட்போம் தானே. அப்போ பொதுவா எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம் பாருங்க. எத்தனை நாட்கள், அதுக்கு how many days. ஓகே, how many days. அடுத்து என்ன வரணும், has it. क्वेश्चन தானே கேக்குறோம், சோ அது சேஞ்ச் ஆகி has it been. இதோட முடிக்கணும், been ஓட முடிக்கணும். இங்க since எதுவுமே சேர்க்க கூடாது. since எப்போனா ஒரு verb பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, நான் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நான் போய் இவ்வளவு நாள் ஆச்சு, அந்த வந்து போய் ஒரு verb நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்ம அந்த since யூஸ் பண்ணணும். மற்றபடி அந்த verb இல்லாம நம்ம பொதுவா நம்ம கேக்குறோம் எத்தனை நாள் ஆகுது, எவ்வளவு நாள் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சா, இந்த மாதிரி எல்லாம் கேட்போம்ல, அதுக்கு நம்ம அந்த since யூஸ் பண்ணி அப்படி பேச வேண்டாம், இதோட ஸ்டாப் ஆகிக்கலாம் சரியா. அப்போ எத்தனை நாட்கள் ஆகிறது அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், how many days has it been. ஓகே, how many days has it been. ஓகே, இதே இது இப்படி கேட்காம இந்த மாதிரியே கேட்கலாம். ஓகே, ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். how long has it been அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், how many days யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது சரியா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது நடந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. நம்ம சொல்லுவோம்ல இது நடந்து 2 நாட்கள் ஆகுது அப்படின்னு. அந்த ஆகிவிட்டது 2 நாட்கள் ஆகுது இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு விஷயம் நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகுது, இவ்வளவு மாசம் ஆகுது, ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நேரமாச்சு, இந்த மாதிரி சொல்லும்போது தான் என்னது இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசுவோம். அப்ப இது எப்படி எழுதணும், it's been. அடுத்து it's been a long time. இந்த டைம் டியூரேஷனுக்கு பதில் என்ன எழுதணும், 2 நாட்கள். அப்போ 2 days. ஓகே, 2 days. அடுத்து என்ன வரணும், since வரும். since அடுத்து சப்ஜெக்ட் இது, இது நடந்து, அப்போ இது this. அடுத்து நடந்து, நடக்கிறது happen, அதோட past happened. ஓகே, அப்போ இது நடந்து 2 நாட்கள் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு it's been 2 days since this happened. ஓகே, it's been 2 days since this happened. இது 2 மாதங்கள் அப்படின்னா இங்க என்ன 2 daysக்கு பதில் 2 months வரும். ஓகே, அடுத்து 2 வருஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 years வரும். ஓகே, அப்படி அதுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் 2 வருடங்கள் ஆகிவிட்டது. ஏதோ ஒரு விஷயம் நடந்து 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றேன். பொதுவா 2 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லி முடிக்கலாம், 2 வருஷம் ஆகிவிட்டது அப்படின்னா it's been அந்த a long timeக்கு பதில் என்ன வரணும், 2 வருடங்கள். அப்ப எப்படி 2 years. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். it's been 2 years.
It's been 2 years. அந்த since எதுக்கு வரும்? இந்த verb பத்தி நம்ம explain பண்ணுவோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி 2 வருடங்கள் ஆகிவிட்டது, 2 மாதங்கள் ஆகிவிட்டது, இந்த மாதிரி சொல்லும்போது இப்படி முடிச்சிடலாம். 2 வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னா it's been 2 years. அடுத்து 2 நாட்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லும்போது it's been 2 days. ஓகே, அது கேட்டபடி சேஞ்ச் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு இந்த வேலை முடிய பல மாதங்கள் ஆகிவிட்டது. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இந்த வேலை முடிய பல மாதங்கள் ஆச்சு, பல மாசம் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்றது பாருங்க, it's been, அடுத்து a long time க்கு பதில் பல மாதங்களை மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப இங்க months போட்டா போதும். ஓகே, பல மாதம், it's been months அப்படின்னா பல மாதங்கள் ஆகிவிட்டது. அடுத்து என்ன எழுதணும்? since. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எனக்கு, எனக்குன்னா I. அடுத்து இந்த வேலை முடிய, verb என்ன? முடிகிறது. முடிகிறதுக்கு இங்கிலீஷ்ல finish, அதோட past finished. அடுத்து இந்த வேலை அப்படின்னா this work. ஓகே, அப்போ எனக்கு இந்த வேலை முடிய பல மாதங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? It's been months since I finished this work. Okay, it's been months since I finished this work. இல்ல இது பல மாதங்களுக்கு பதில் பல வருஷங்கள் அப்படின்னா இங்க years போட்டா போதும். ஓகே, பல நாட்கள்னா days போட்டா போதும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இங்க மழை பெய்து ரொம்ப நாளாச்சு. நம்ம சொல்லுவோம்ல, இங்க மழை பெஞ்சி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றோம். அப்போ இது அப்படியே எழுதலாம் தானே இந்த ஸ்ட்ரக்சர். It's been a long time. அடுத்து since போடணும். அதுக்கப்புறம் இங்க மழை பெய்து, அப்ப மழையை மென்ஷன் பண்ணும்போது சப்ஜெக்ட் என்ன எடுக்கணும்? இட் எடுக்கணும். ஓகே, இட். அடுத்து மழை பெய்கிறது, verb என்ன? மழை பெய்கிறது. அப்போ ரெயின் கூட என்ன சேர்க்கணும்? ed சேர்க்கணும், rained. ஓகே, அடுத்து இங்க, இங்கன்னு சொல்லும்போது here. ஓகே, அப்போ இங்க மழை பெஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? It's been a long time since it rained here. Okay, it's been a long time since it rained here. Okay, next, நான் நல்லா தூங்கி ரொம்ப நாளாச்சு. நான் நல்லா தூங்கி ரொம்ப நாளாச்சு. இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப நாளாச்சு. அப்போ it's been a long time since, சப்ஜெக்ட் என்ன? நான், நான்னா I. அடுத்து verb என்ன? நல்லா தூங்கி, தூங்குறது, sleep, அதோட past slept, slept. அடுத்து நல்லா, well. ஓகே, அப்போ நான் நல்லா தூங்கி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? It's been a long time since I slept well. Okay, it's been a long time since I slept well. Okay, அடுத்து next பாருங்க, நான் என் தாத்தாவை சந்திச்சு ரொம்ப நாளாச்சு. நம்ம இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.